ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோடைய எண்டிங் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு 3 அத்திப்பழம், 6 பாதாம் இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேறு ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் இது கூட சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அதை வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த கீர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதித்து வரணும். இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. நல்ல திக்கான ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிச்சா தான் அந்த பால் வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த சம்பா கோதுமை இது கூட சேர்த்துக்கலாம். உடைச்ச சம்பா கோதுமை அப்படின்னு கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஸோ கேட்டு வாங்கிக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து பொடியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் வந்து ஆன்டிபயாட்டிக்ன்றதுனால நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து பாலில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கலந்து சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். இது ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. கீருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அத்திப்பழம் பாதாமை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் செய்கிறப்போ சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம இதில் சேர்த்த சம்பா கோதுமை நல்லா வந்து குக் ஆகிருச்சு. ஏன்னா நம்ம வந்து அதில் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். 15 மினிட்ஸில் சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காகி வந்துடும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே சாப் பண்ண பாதாம், பிஸ்தா இது மேலே வச்சு லைட்டாக வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீர் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நம்ம நார்மலாக சேமியா, ரவை இல்லைனா அரிசி வச்சு தான் கீர் ரெசிபி பண்ணுவோம். இந்த மாதிரி சம்பா கோதுமை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹேர், ஸ்கின், போன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தையும் சீராக்கி வச்சுக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.